வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட இன்வெர்டர் ஏசி போர்டு. ஆக்சுவலாக வந்து ப்ளூ ஸ்டாருக்கும் வருது, கேரியருக்கும் வருது. சம்டைம்ஸ் வந்து மெய்டியான்னு சொல்லுவாங்க, கேரியர் மீடியான்னு, அந்த பிராண்டுக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் போடுறாங்க. ஒரு 2-3 போர்டு இருக்குது. இதெல்லாம் வந்து யூனிவர்சல் போர்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்தந்த கம்பெனி மட்டும் ப்ரோக்ராமை மட்டும் மாற்றிக்கிட்டு மற்றபடி எல்லாமே யூனிவர்சல் போர்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூ ஸ்டார் பிசிபி. இதே கேரியருக்கும் வரும். இதே வந்து நிறையா மாடலுக்கு வோல்டாஸ்க்கு கூட வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பர்டிகுலர் மாடல்ஸ்க்கெலாம் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எரர் வந்துடும். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆகி அடுத்த செகண்டே லைட்டு பிளிங்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வந்து 2-3 தடவை இந்த மாதிரி மறுபடியும் ஆன் ஆகும். மறுபடியும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே எரர் வந்துடும். மறுபடியும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அவுட்டோர் மட்டும், இன்டோர் வந்து கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு பர்மனெண்ட்டாக பிஓன்னு ஒரு எரர் வந்துடும். பிஓன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அது ஓடாது. இங்கே பாருங்கள், 24ன்னு டெம்பரேச்சர் காட்டிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து மிஷின் வந்து பாருங்கள், இப்போ நார்மல் ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். திருப்பி கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இந்த மாதிரியே தான் நடக்கும். பிஓக்கு என்ன எரர் கோடுன்னு பார்த்தோம்னா, பிஓ பாருங்கள், ஸ்ட்ராங் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஐபிஎம் மால் ஃபங்க்ஷன் ஆர் ஐஜிபிடி அப்படின்னு இருக்கும். இதே P1க்கு வந்து ஓவர் வோல்டேஜ் ஆர் லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். P2க்கு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்ப்ரஸர் டாப் டயக்னைஸ் அண்டு சொல்யூஷன் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஓ ஸ்ட்ராங் கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஐபிஎம் ஐசி வந்து ஃபால்ட்டாக இருந்தால் கூட இந்த பிஓ எரர் வரும். அப்புறம் அந்த ஐபிஎம் ஐசியில் வர ஐஜிபிடி ஏதாவது ஒரு ஐஜிபிடி இல்லை ஏதாவது ஷார்ட்டாக இருந்தாலோ மால் ஃபங்க்ஷன் பண்ணாலோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எரர் வரும். அதுக்கப்புறம் கரண்ட் சென்சிங்கில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி வரும். பட் ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்பயும் அதில் இஷ்யூ வருது அப்படின்னா அது என்ன இஷ்யூன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ வரும். அது வந்து எதனால் வருது அப்படின்னா, ஐபிஎம் நல்லா இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும். இப்போ வந்து இந்த இஷ்யூ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்மில் வந்து ஃபால்ட் அவுட்புட்னு ஒரு அவுட்புட் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் ஐஜிபிடி ஷார்ட்டு இல்லை ஐபிஎம் மால் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிலாம் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஃபால்ட் அவுட்புட்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த ஃபால்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வரும். ஒரு 5 வோல்ட் வந்து அந்த ஐபிஎம்மில் வந்து ஃபால்ட் அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டு புல்லப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த 5 வோல்ட் வராது. அந்த 5 வோல்ட் வராத டயத்தில் வந்து இந்த பிஓ வரும். சில டைம் சுத்தமாகவே டோட்டலாக ரெசிஸ்டன்ஸ் வீணாக போயிட்டு 5 வோல்ட் வராமல் இருக்கும். ஆனால் சில இதில் மால் ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்முக்கு வந்து 5 வோல்ட் நார்மலாக இருக்கும்போது வரும். நார்மல் ஸ்டேஜில் 5 வோல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் ஓடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது கட் ஆகிடும். அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலில் கூட வந்து அந்த ப்ராப்ளம் வரும். சில இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து வர வோல்டேஜ் வந்து டக்குன்னு கட் ஆகிடும். கரெக்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அது என்ன பண்ணாலும் திருப்பி எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் போர்டில். அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 மூணாவது பின்னு தான் வந்து விஎஃப்ஓ அவுட்புட்டு, ஃபால்ட் அவுட்புட் பின்னு. அந்த பின்னுக்கு வந்து 5 வோல்ட் நார்மலாக செக் பண்ணும்போது வருது. கரெக்டாக அந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த 5 வோல்ட் வந்து கட் ஆகிடுது. அதனால் கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிவிடுது, எரர் வருது. என்ன செக் பண்ணாலும் எல்லாமே நல்லா இருக்குது இதில் வந்து. ஆனால் வந்து அந்த 5 வோல்ட்டு மட்டும் கட் ஆகிடுது. இதுக்கு வந்து நான் வந்து என்ன ஒரு சொல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட்டு டேரெக்டாக அந்த போர்டில் இருக்க 5 வோல்ட் லைன்லேருந்து ஒரு லைன் எடுத்து அந்த ஃபால்ட் அவுட்புட்க்கு கொடுத்துருவேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது, ஐஜிபிடிலாம் நல்லா இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஐபிஎம் வந்து உடனே ஃபால்ட் ஆகிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. மற்றபடி இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து அந்த 5 வோல்ட் வர்றதே இஷ்யூவாக இருக்குது. சில போர்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரேட் போர்ட்ஸில். அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த 5 வோல்ட்டை எடுத்து கொடுக்கும்போது நல்லாவே அது வந்து அந்த மிஷின் திருப்பி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ரன் ஆகுது. இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபால்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் தான் போயிடும். 5 வோல்ட் சுத்தமாகவே ட்ராப்பாக இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் மாற்றினீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகும். இந்த போர்ட்லேயும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த 5 வோல்ட்டு வரும்போது கரெக்டாக கம்ப்ரஸர் ஆனும்போது ட்ராப் ஆகிடுது. நார்மலாக செக் பண்ணும்போது 5 வோல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த கம்ப்ரஸர் ஆன உடனே ஃபால்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு ரேர் இஷ்யூஸ் இது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துன்னா இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்து கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஓடும் 5 வோல்ட்டு. நான் அப்படி தான் இப்போ கொடுத்துருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக ஓடுது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லாவே ஓடுது, வேறு இஷ்யூவும் இல்லை. ஐபிஎம்
இல்லை ஐசிசி எதுவும் ஹீட் ஆகுதா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நார்மலாக பிளிங்க் ஆகுது பாருங்கள் அவுடோரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் எனக்கு ரேர் கம்ப்ளைண்ட்ஸு, கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நிறையா வந்து நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து இதிலே நம்ம சேனலோட அபவுட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இதுன்னா இது பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.